நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாலா மாடித்தோட்டம். இந்த வீடியோவில் நம்ம முருங்கைக்கீரை அறுவடை தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி நான் கொய்யா செடி வாங்கினேன். ஸோ கொய்யா செடியோட கூட அந்த பேக்லேயே இந்த 2 முருங்கை செடி இருந்துச்சு. அந்த கொய்யா செடி சரியாக வரல. ஆனால் அதுலேருந்து அந்த முருங்கை செடி நல்லாவே வளர்ந்துச்சு. ஸோ அதனால் தனியாக ஒரு க்ரோ பேக் எடுத்து இந்த முருங்கை செடியை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முருங்கை இந்த அளவுக்கு ஹைட் வரும்போது நான் மேலே ட்ரிம் பண்ணி விட்டேன். ட்ரிம் பண்ணி விட்டனால இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து உங்களுக்கு கிளை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணாமல் விட்டிங்கன்னா, அது அப்படியே நேராக போய்க்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் நான் ட்ரிம் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை நான் வெட்டி விட்டேன். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்லேருந்து அடுத்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களால் ஈஸியாக ஹைட் ஆகாமல் இப்படி ஓரளவு நம்மளோட நார்மல் சைஸ்லேயே இந்த முருங்கை செடியை நம்ம வளர்க்கலாம். 2 வெரைட்டி இருக்கும். முருங்கை செடி முருங்கன்னு இருக்கும், நார்மல் முருங்கையும் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கிடைக்கிறத அவைலபிள் பார்த்து நீங்கள் வளர்த்துக்கலாம். பெரிய முருங்கைனாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். பட் செடி முருங்கைக்கும் நார்மல் முருங்கைக்கும் உள்ள பெரிய டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, செடி முருங்கை சின்ன சைஸ்லேயே உங்களுக்கு இந்த சின்னதாகவே காயெல்லாம் காய்க்கும். ஸோ நீங்கள் காய் எதிர்பார்க்குறதா இருந்தால் அப்படி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீரைக்கு தான் வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரியே போதும். நான் மேக்ஸிமம் கீரைக்காக தான் வளர்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு இதே போதும். இப்போ நம்ம இதுலேயும் ட்ரிம் பண்ணுறோம் பாருங்களேன். இதுலேயும் இப்படி நான் ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ட்ரிம் பண்ணுறதுனால திருப்பி இது பக்கத்து கடையிலேருந்து ஏதாவது திருப்பி வர ஆரம்பிக்கும். ஸோ அது அப்படியே நமக்கு கீழேயே நல்லா கம்ஃபர்டபுளாக கீரை இது பண்ணலாம். 2வது இந்த அடிக்கிற மழை, புயல், காற்றுக்கெலாம் செடி கீழே விழுகாமல் இருக்கும். இல்லை ரொம்ப ஹைட்டாக போச்சுன்னா உங்கள் ஆடி உங்களுக்கு புரிஞ்சு கீழே விழுக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதை இப்போ கீரையை அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.